வணக்கம். தமிழகத்திற்கு வரும் ஜூன் 18ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பானது ஜூன் 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதே போன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு வரும் 8ஆம் தேதி கடைசி தேதி. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை செய்வதற்கு 9ஆம் தேதியும், அதே போன்று வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு ஜூன் 11ஆம் தேதியும் கடைசி தேதியாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை போட்டி இருந்தால் ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். போட்டி இல்லை என்று சொன்னால் போட்டியின்றி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு இடத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பெறுவதற்கு வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் பெரும்பான்மையான ஒரு கட்சி தான் அந்த வேட்பாளரை பெற முடியும். தற்பொழுது தாவேகாவை பொறுத்தவரை 108 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தாவேகா அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை பொறுத்தவரை தற்பொழுது கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும். அதே போன்று விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது திருக்கோவிலூர் போட்டியிட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் ஒருவரும் தோல்வியுற்றிருக்கிறார். அவர்கள் யாருக்கும் இந்த வாய்ப்பு என்பது வழங்குவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தாவேகாவில் அந்த ஆலோசனை கூட்டமானது விரைவில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு வேட்பாளரை தாவேகா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா சார்பில் அந்த ராஜ்யசபா சீட்டை கைப்பற்ற போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.